வணக்கம். ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலேருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி. நம்ம தினம் ஒரு ஜாதகம் அப்படிங்கிற விளக்கத்தை கொடுத்துட்டு இருக்கோம். அதுல இன்னைக்கு பார்க்கக்கூடியது 28/12/1998 பிறந்த உங்களோட ஜாதக பலன்களை சொல்லுவாங்க. 27 வயசு நீங்க என்னையோட பூர்த்தி பண்ணியிருப்பீங்க. நீங்க பிறந்தது திங்கட்கிழமைங்க. அசுவினி நட்சத்திரம் மேசராசி ஓடிட்டு இருக்கக்கூடிய அமைப்பு. சந்திராசிரமமா ஓடிட்டு இருக்கிறது விருச்சக ராசி உங்களுக்கு சந்திராசிரமமா இருக்குங்க. நட்சத்திர நாம எழுத்துக்கள்னு பார்த்தோம்னா சு, சே, சோ, லா இந்த பெயர் நாமம் கொண்டவங்களுக்கும் இந்த பலன்லாம் பொருந்தும் அப்படின்னு எடுத்துக்கலாம். திதின்னு பார்க்கும்போது நீங்க பிறந்தது தசமி திதி. யோகம் சிவயோகம். கரணம் பார்த்தீங்கன்னா தைதுளை கரணம். ஆட்சி கிரகம் உச்ச கிரகம் எதுவும் இல்லை. நீச்ச கிரகம் சனி இருக்கிறாரு. ஆனா அவரும் வக்ரமாயி உட்கார்ந்துட்டதுனால உச்ச பலனை தராங்க அப்படிங்கிறத வேணா எடுத்துக்கலாம். பஞ்சபட்சின்னு எடுக்கும்போது வல்லூர் தான் உங்களுக்கு பஞ்சபட்சி ஆகும். குபேர புள்ளி அசுவினி நட்சத்திரம் மேசராசிலையும், அதிர்ஷ்ட புள்ளி பூர நட்சத்திர சிம்மராசிலையும், துரதிஷ்ட புள்ளி மக நட்சத்திரம் 3ஆம் பாதம் அதுவும் சிம்மராசிலேயே அமையக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குங்க. தசைன்னு நம்ம எடுக்கும்போது பிறக்கும்போது அசுவினி நட்சத்திரம். தசாபுத்தி என்ன ஓடி இருக்கும்னா கேது தான் தசாபுத்தி ஓட்டிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்தது சுக்கிர தசை ஒரு 20 வருஷம், சூரிய தசை ஒரு 6 வருஷம், சந்திர தசை ஒரு 10 வருஷம். இப்படி தொடர்ச்சியா போயிட்டு இருக்கும். இப்போ உங்களுக்கு நடக்குது சூரிய தசை நடக்கும். இந்த சூரியனும் கேதுவோட சாரத்துல போய் உட்கார்ந்துட்டாங்க. என்ன அப்படின்னா மூல நட்சத்திரத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா கேதுவோட ராகு கேது தோஷமா இருந்ததுன்னா முழுசா பாதிக்கப்படும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்படி நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட கேது 7 வருஷம் நடத்திருக்காங்க. சுக்கிரன் பாத்தீங்கன்னா 20 வருஷம். அந்த சூரியனோட சாரத்துல போய் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கு. அப்பனா இவங்க பிறப்புல இருந்தே தொடர்ச்சியா கேதுவோட சாரமே ஓடிட்டு இருக்க காரணத்தினால இவங்களுக்கு ராகு கேது தோஷம் இருந்ததுன்னா இவங்க பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். அப்பனா எந்தெந்த லக்னக்காரங்க இந்த டேட்ல பிறந்திருந்தா பாதிக்கப்படுவீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு வேணும். கடக லக்னம் சிம்ம லக்னங்க, சரிங்களா? மகர லக்னம் கும்ப லக்னம், இந்த 4 லக்னம் முழுசா பாதிக்கப்படுவீங்க. இது எப்படி கொடுக்கும்னா, ஒன்று திருமணத்தை பண்ண விடக்கூடாது, திருமணம் பண்ணாலும் சேர்ந்து வாழ விடக்கூடாது, வேண்டாத சண்டை பிரச்சனை பிரிவுல போய் உங்களை நிறுத்தணும், சரிங்களா? வேண்டாத மனக்குழப்பத்திலையும் பண பிரச்சனையிலையும் ஊரை விட்டு தேசம் விட்டு வெளியே போக வேண்டிய சூழ்நிலையை ஏற்படுத்தும். பூர்வீகத்தில் இருக்க முடியாத சூழ்நிலையை இது கொடுக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்படியே திருமணம் ஆயிருந்தாலும் கணவன் மனைவிக்கு இடையில காரணம் இல்லாம சண்டையையும் பிரச்சனையையும் பிரிவையும் கொடுக்கக்கூடிய அமைப்பும் இப்பயே ஓடிட்டு இருக்கக்கூடியதுதான். இதுக்கப்புறம் வரக்கூடிய சந்திர தசை எப்படி இருக்கும்னா 10 வருஷம். அதுவே கேதுவோட சாரத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனால அதுவும் இந்த லக்னக்காரங்களுக்கு எல்லாம் பாதிப்பு கொடுக்கக்கூடிய அமைப்பு தான், சரிங்களா? தீரா கடனை கொடுக்கறதுனால முடிஞ்ச வரைக்கும் சுப கடன்கள் வாங்கி வச்சுக்கோங்க. அது உங்க வாழ்க்கையில பின்னாடி வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பா கொடுக்கும். சுபக்கடன்னா இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, நகை எடுத்து வைக்கிறது, இதெல்லாம் சுபக்கடன். கடன் ஆக போகுதுன்னு தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சதுன்னா முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி கடனை வாங்கி பிரயோஜனப்படுத்தி வச்சுக்கிட்டீங்கன்னா நாளைக்கு பிரச்சனை அதிகமாகக்கூடிய காலங்களில் அதை கொடுத்துட்டு கூட நல்ல ரேட்டுக்கு கொடுத்துட்டு கூட நீங்கள் அந்த பிரச்சனைகள்லேருந்து விலக்கு கிடைக்கும். இதெல்லாம் ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை, அவ்வளவுதான். நம்ம ஜாதகம் போடுறத பார்த்துட்டுங்க வந்தவங்க கேட்டாங்க, ஏங்க நீங்கள் எப்பயுமே ஆகாததை மட்டும் சொல்கிறீங்க, மற்ற ஜோசிக்காரங்களாம் நிறைய ஆகிற விஷயங்களை சொல்கிறாங்க, நீங்கள் அதை சொல்கிறதே இல்லை அப்படின்னா கேட்டாங்க. நான் ஒரே விஷயம் தான் சொன்னேன். இங்கே யாரும் ஜாதகம் பார்க்க வர்ற யாரும் சந்தோஷத்தில் இருக்கும்போது யாருமே ஜாதகம் பார்க்க மாட்டாங்க. தனக்கு ஒரு கஷ்டகாலம், குடும்பத்துக்கு ஒரு கஷ்டகாலம், நலிவடைஞ்சு போகிறோம் அப்படி நான் சொன்னால் மட்டும்தான் இந்த ஜாதகத்தை தூக்குவாங்க. அதே மாதிரி சாமியே இல்லைன்னு சொல்கிறாங்கல்லங்க, ஆண்டவன் என்ன பண்ணுவான்னா பெண் குழந்தைகள் 1க்கு 2 கொடுத்துருவானா. அந்த பிள்ளைங்களோட வாழ்க்கை நல்லா அமையணுங்கிறதுக்காக அப்ப அதோட 18 வயசுலேருந்தே தூக்க ஆரம்பிச்சிடுவோம் ஜாதகத்தை, சாமியே இல்லைன்னு சொன்னவனும், சரிங்களா? அப்போனா இந்த மாதிரி கஷ்டகாலமோ இல்லை தான் குடும்பத்துக்கு ஒரு நல்லது நடக்கணும், தான் பிள்ளைங்களுக்கு ஒரு நல்லது நடக்கணும் அப்படின்னு நினச்சா மட்டும்தான் இங்கே எல்லாம் ஜாதகத்தை கையில் எடுப்பாங்க. பெரிய கோடீஸ்வரங்களோ பணக்காரங்களோ வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னா தான் அதை எடுப்பாங்க, மற்றபடியெல்லாம் எடுக்க மாட்டாங்க, சரிங்களா? இப்போ சாமியே இல்லைன்னு சொல்கிறவனு என்ன பண்ணுவான் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு லாபம் வர காலம் வரைக்கும் அதைத்தான் சொல்லிட்டு இருப்பான். அதனால சாமி இல்லைன்னு தான் சொல்லிட்டு இருப்பான். கஷ்டம் வந்ததுன்னா கண்டிப்பாக இது பண்ணுவாங்க. அதுக்காகத்தான் நம்மளும் அந்த கஷ்டம் யாராருக்கு இருக்குங்கிறத மட்டும் தெளிவாக சொல்லி ஜாதகம் போட்டுறதுங்க, சரிங்களா? ஓகே, வேணுங்கிறவங்க எடுத்துக்கோங்க, இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது ஒன்றும் பண்ண போகிறது இல்லை, சரிங்களா? சரி, ஓகே. இது மட்டும் இல்லாமல் இந்த ஜாதக ரீதியாக என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதையும் ஒரு பார்வை பார்த்துருவோம்.
ஒரு ஆண் ஜாதகம் அப்படின்னு சொன்னா கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட ஒர்க்கு நல்ல லாபத்தை கொடுக்கும். வண்டி வாகனம் வச்சு தொழில் பண்ணாலும் நல்ல லாபம். எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்கல் பொருட்கள் வாங்கி வித்தாலும் வேலை செஞ்சாலும் நல்ல லாபம். உணவு நீர் சம்பந்தப்பட்ட தொழில் செஞ்சாலும் லாபம். 30 வயசு வரைக்கும் இவங்க சொந்த தொழில் பார்க்காம இருக்கிறதா சிறப்பு. அப்படி சொந்த தொழில் பார்த்தா ஞானம் தான் கிடைக்கும், லாபம் கிடைக்காது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்குங்க. கொஞ்சம் கவனமாயிருங்க. வீட்டில் அதிகாரம் அம்மா கையில் இருக்கக்கூடிய அமைப்பு. டஸ்ட் அலர்ஜி வீசிங் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் உங்களுக்கு வந்து சேரும். மனைவி கையில் அதிகாரம் இருக்கக்கூடிய அமைப்பு. விந்தணுக்களுக்கு உயிரணுக்கள் குறையும். ஆணுறுப்பு சம்பந்தப்பட்டவங்களுக்கு பிரச்சனை கொடுக்கலாம். மனைவி சரியான கோபக்காரி, ரோசக்காரி, சண்டைக்காரியாக இருப்பா. அரசு உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மனைவி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு நல்லா இருக்கு. உங்களுக்கு இதய சம்பந்தப்பட்ட பிரச்சனை வந்து சேரும். கொஞ்சம் கவனமாக இருங்க. சில சமயம் எலும்புடையதோ முதுகு தண்டுவட பிரச்சனையும் சேர்த்து கொடுக்கும் அப்படிங்கிறதே சொல்லிக்கலாம். நல்ல புத்திசாலித்தனத்துக்கு சொந்தக்காரங்க தான் தோல் பிரச்சனை நரம்பு பிரச்சனையும் வந்து சந்திக்கும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கோங்க. இதே ஒரு பெண்பிள்ளை ஜாதகமாக இருந்ததுன்னா சரியான கோபக்காரி, ரோசக்காரி, சண்டைக்காரி தான். கவர்மெண்ட் உத்தியோகத்தில் போய் உட்காரக்கூடிய அமைப்பு சூப்பராக இருக்குங்க. ஒன்று சகோதரனால பிரயோஜனம் இருக்காது, இல்லைன்னா கணவனால பிரயோஜனம் இருக்காது. அதை குறிப்பாக கரெக்டாக வச்சுக்கோங்க. யாரோ ஒருத்தங்கனால தான் பயன்பாடு இருக்கும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். பீரியட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, வயிற்று வலி சம்மந்தப்பட்ட கோளாறுகளையும் வந்து சேரும். முதுகு தண்டுவட பிரச்சனையும் உங்களுக்கு வந்து சேரும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். உங்களுக்கும் நரம் சம்மந்தப்பட்டது, தோல் சம்மந்தப்பட்டது, காதலில் தோல்வியை கொடுக்கக்கூடிய அமைப்பு இது எல்லாமே சேரும். ஆணுக்கும் பெண்ணுக்கு ரெண்டுக்கும். டஸ்ட் அலர்ஜி வீசிங் மூச்சுத்திறல் சம்மந்தப்பட்ட பிரச்சனையும், நீங்கள் கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட ஒர்க் செஞ்சீங்கன்னா அருமையான லாபத்தையும், நீங்கள் சமைச்சு போட்டிங்கன்னா இருக்கிறவங்க நல்லா சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிற யோகத்தையும் கொடுக்கும் அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம். கோச்சாரத்துப்படி எங்களுக்கு ஏதாவது சுபபலன்கள் உண்டா, இப்போதைக்கு இருக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா, போன வருஷம் திருமண யோகம்லாம் அருமையாக இருந்துச்சுங்க. அதாவது சித்திரை வரைக்கும் இருந்தது. இந்த சித்திரையிலேருந்து 2025 சித்திரையிலேருந்து 2026 சித்திரை வரைக்கும் யோகம் இல்லை. வண்டி வாகனம் எடுக்கிறதுக்கு வேணா யோகம் இருக்குது, திருமண யோகத்துக்கு இல்லை. கிட்டத்தட்ட இன்னொரு 3 வருஷம் இருக்குது அப்படிங்கிறத சொல்லிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் இது காலசர்ப்ப தோசையிலையும் ஒரு விதத்தில் உட்காந்துருக்குதுங்க. காலசர்ப்ப தோசையில் இருந்ததுன்னா திருமணமாகாத ஆண்கள் காலசர்ப்ப தோசை நிவர்த்தி பண்ணிங்கன்னா உங்களுக்கு திருமண யோகத்தை அமைச்சு கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். மேலும் உங்களுக்கு தகவல் வேணும் அப்படின்னு சொன்னால் கீழே இருக்க ஃபோன் நம்பருக்கு கண்டிப்பாக கூப்பிடுங்க. உங்களுக்கு வேணுங்கிற தகவல் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிறேன். நம்ம ஜாதகம் பார்க்குறதுங்க, வாஸ்து பார்க்குறது, பிரசனம் பார்க்குறது, நாடி முறைப்படி ஜோதிடம் பார்க்குறது, ஜாதகம் எழுதி கொடுக்கறது எல்லா வேலையும் செஞ்சுட்ருக்கோம். தேவைப்படுறவங்க தாராளமாக அணுகலாம். உங்களுக்கு வேணுங்கிற தகவல் கிடைக்கும். ஜாதகம் எழுதி கொடுக்குறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா, நான் அவங்களோட ஒரு 70 to 80 வயசு வரைக்கும் உண்டான பலன்களை தெளிவாக எழுதியே கொடுத்துருவோம். கால நேரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வரப்போகிற பிரச்சனைகள் முதற்கொண்டு எல்லாத்தையுமே அதில் குறிப்பிட்டு அனுப்பிடுவோம் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். நீங்கள் எந்த ஊரில் இருந்தீங்கனாலும் நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு கொரியர் மூலியமாகவும் ஜாதகம் எழுதி அனுப்பி வச்சுருவோம் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிறேன். மேலும் வேறு தகவல்களுக்கு ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்தை. நன்றி, வணக்கம்.